ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். 2026 ஆண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதமானது நடக்குது. இந்த ஜனவரி மாதத்தில் 12க்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பல தாக்கங்கள் ஏற்பட போகுது. சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதுபோல் இந்த கிரகங்கள் இப்போ உங்கள் ராசிக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அது என்ன தாக்கம், அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே போல் இந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் இருக்கக்கூடிய உத்தரப்பொருள் சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சில நேரம் அது நம்ம வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தும். அதனால் அதை பற்றிய ரகசியத்தையும் இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. கும்பம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெற முடியும். நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நடக்கிறது விதிகள் படி கிடையாது. எல்லாமே நடக்கிறது கிரகங்கள் படிதான். கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வைத்து தான் நமக்கு நல்லது கெட்டது எல்லாமே தீர்மானிக்கப்படும். ஸோ கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் கவனமாகவும் இருக்கணும். அதன்படி உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இப்போ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கும்பம் ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கும்பம் ராசிக்காரங்க அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், புரட்டாதி 1-2-3 பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கும்பம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல ஜனவரி 12 கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ராசியில் சனி ராகு, சுகஸ்தானத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்ரத்தோடு, கலஸ்தரஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சூரிய புதன் சுக்கிரன் செவ்வாய், இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் இப்படி அமைந்ததோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலனே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அந்த பலன் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அந்த பலன் என்ன அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க பலன்கள் இப்போ என்ன கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். சிறிய வேலையாக இருந்தாலும் அதிகமான உழைப்பை செலுத்தக்கூடிய குணமுடைய கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் 12ஆம் தேதியிலிருந்து குறிக்கோளற்ற வீண் அலைச்சல்கள் உங்களுக்குள்ள உண்டாகலாம். மெகினா தைரியமானது அதிகரிக்கும். ஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் உடல் சோர்வு உங்களுக்கு உண்டாகும். மனம் கூட உங்களுக்கு ஒரு தெளிவு பெறும். பணம் பல வழிகளில் செலவாகும். காரிய தாமதம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் கொடுக்காம இருப்பது நல்லது. வீண் மனக்கவலை உங்களுக்கு நீங்கும். வாகனங்களில் செல்லும்போது கவனங்கிறது ரொம்ப அவசியம். நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள் உங்களுக்கு தாமதப்படும். அதனால் பொறுத்திருக்க வேண்டியது அவசியம். அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க சற்று விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது. பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கூடுதல் கவனம் தேவை. கூடுதல் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே தொழிலில் நல்லது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகலாம், உஷாராக இருங்க. அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட அலைச்சலையும் வேலை பளுவையும் சந்திக்கிறதுக்கு நிறைய நேரிடும். சிலருக்கெல்லாம் இடமாற்றம் உண்டாகலாம். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை கூட ஏற்படலாம். மெயினாக வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த டைம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. சகோதரர்களோடு கருத்து வேற்றுமை உண்டாகலாம். ஸோ எச்சரிக்கை தேவை. அப்புறம் பெண்கள் கூட அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும்போது கவனமாக இருப்பது நல்லது. இல்லைனா செலவு அதிகரிக்கும். வீண் கவலை உண்டாகலாம். அதனால் செலவை குறைத்துக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே கவனமாக இருங்க. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு
ஜனவரி 12க்கு மேலே கிரக சூழ்நிலை சாதகமாக இல்லாததால் சோம்பேறித்தனத்தை விட்டு நன்கு உழைப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். அறிவு திறனானது அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கும். எங்கு இருந்தாலும் ருசியான உணவை உண்டு மகிழ்வதில் உங்களுக்கு கவனம் இருக்கும். புதன் மனநிம்மதியை தருவார். சாமர்த்தியமாக காரியங்கள் செய்து வெற்றி பெறுவது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுக்கிறது இருக்குது. பணவரவு திருப்தி தரும். செயல் திறமையானது கூடும். பயணங்களும் செல்ல வாய்ப்புகள் நேரிடும். மனதில் ஒரு வகையான நிம்மதி ஏற்படும். சுற்றத்தினருடைய வருகையானது இருக்கும். நண்பர்கள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும். இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிக்க முடியும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். அப்புறம் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்தோடு படிப்பது நல்லது. மெயினாக வீண் அலைச்சல்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த 12க்கு பிறகு உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிலது சொல்லப்பட்டிருக்கு. வாங்க அதையும் தெரிஞ்சுக்குவீங்க. ஃபஸ்ட்டு அவிட்டமில் பிறந்த 3-4 பாதங்கள் கும்ப ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் 12லிருந்து எந்த சூழ்நிலையிலுமே பதட்டம் அடையவே கூடாது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் காரிய அனுகூலம் கிடைக்க பெறுவீங்க. புத்தி சாதுரியத்தால் காரிய நன்மையானது பெறுவீங்க. பணம் கொடுத்து உதவி செய்வதற்கு முன் தகுந்த ஆலோசனை வாழ்க்கை துணையுடன் செய்யணும். அரசாங்க சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக்கொள்ள உதவியாக இருக்கும். உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதற்கேற்ப நடந்துக்கணும். அப்புறம் சதயமில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதம் 12லிருந்து வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மேலிடத்தில் உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். உங்களுடைய செயல்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு கிடைக்கும். பயணங்கள் மூலம் சாதகமான பலன் உண்டாகும். சுயநல பார்க்காம உழைக்க வேண்டியது இருக்குது. அதை மட்டும் ஃபோக்கஸாக வைத்துக்குங்க. அப்புறம் புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்த கும்பம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதம் 12லிருந்து உழைப்புக்கு ஏற்ற பலன் சேரும். பதவியையோ பணத்தையோ எதிர்பாராமல் உங்களால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு நன்மை செய்யுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அவ்வப்போது தடைகள் வந்தாலும் கவலை கொள்ளாதீங்க. எல்லாம் தாமதமானாலும் நல்லபடியாகவே நடக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பரிகாரமாக நீங்கள் பண்ண வேண்டியது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று பைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. மெயினாக கடன் தொல்லை அகலும். அதனால் இந்த பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் கும்பம் ராசிக்காரங்க செய்திடுங்க. இவ்வளோ நேரம் உங்களுக்கான பலனை பார்த்தோம். இப்போ சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பேட்டி பற்றி பார்க்கலாம் வாங்க. காங்கேயத்துக்கு அருகே இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆண்டவர் உத்தரப்பேட்டிங்கிறது பிரசித்தி பெற்றதாக இருந்து வருது. காங்கேயம் அடுத்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம். சிவன்மலை கோவிலுடைய சிறப்பு என்னன்னா ஆண்டவர் உத்தரப்பேட்டி தான். நாட்டில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல் மகிழ்ச்சியை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயர். ஸோ சிவன்மலை ஆண்டவர் முருகர் பக்தர் கனவுல குறிப்பால் சில பொருளை உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்கள் உத்தரப்பேட்டியில் வைப்பது சொல்லுவார். பக்தர்கள் கனவுல தோன்றியக்கூடிய பொருளை கொண்டு மேற்படி பொருளை உத்தரப்பேட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படுது. இதுவரை இந்த பெட்டியில் மண், ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, இரும்பு சங்கிலி, ருத்ராட்சம், இளநீர் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்பட்ட பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த நவம்பர் மாதம் 12ஆம் தேதி முதல் மண்விளக்கு வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சேரநகர் சேர்மராஜர் என்ற பக்தர் கனவுல காசி தீர்த்தம் வைக்க உத்தரவானது. இதையடுத்து ஆண்டவர் உத்தரப்பேட்டியில் தற்போது காசி தீர்த்தம் வைத்து பூஜை செய்யப்படுது. இது குறித்து கோவில் சிவாச்சாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு புனிதமான நீருங்கிறதுனால இந்த தீர்த்தை பெருக்கிறதுனால நன்மை பெருகும், ஆன்மீக செழிக்கும் என்று குறிப்பிடுறாங்க.
இது போக போக தான் தெரிய வரும் என்ன கதை அப்படிங்கிறது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவன்மலை பற்றிய சுவாரஸ்யமான தாள்கள். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இந்த தாள்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இந்த தாள்களை நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்பம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.